இலங்கையின் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் கிராமத்தின் ஒரு பகுதியே புதையுண்டது. இதில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. டிட்வா புயல் காரணமாக பெய்த வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் இலங்கை கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. மழை வெள்ளத்தில் சிக்கி 190க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 228 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து வருகிறது. யாழ் மாவட்டத்தில் இதுவரை 11,193 குடும்பங்களைச் சேர்ந்த 36,088 அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 இறப்புகள் நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களில் 51 பாதுகாப்பு நிலையங்களில் 1,478 குடும்பங்களைச் சேர்ந்த 5,243 அங்கத்தவர் பராமரிக்கப்பட்டு அவர்களுக்கான சமர்த்த உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் உறவினர் நண்பர் வீடுகளில் 7,080 குடும்பங்களைச் சேர்ந்த 21,398 அங்கத்தவர் தங்கியிருக்கின்றனர். மழை நின்ற போதிலும் கொழும்பு, கம்பஹா உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளம் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறியதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே கண்டி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவால் ரம்புக ஹெல்லே கிராமத்தின் ஒரு பகுதியே மண்ணுக்குள் புதைந்தது. இதுவரை 8 உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் காவல்துறை மீட்புப் படையினருடன் இணைந்து இராணுவத்தினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையின் சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் கொழும்பு, கண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.